சார், அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றது தமிழகத்துக்கு செட் ஆகாது. இது இப்போ இல்லை, எப்பயுமே. அதாவது மத்தியில் ஆட்சி இருக்கிறவங்க கூடவே மாநிலத்தில் சேர்ந்து நிற்கணும் அப்படின்றது தமிழக அரசியல் கட்சிகளை விட்டுருங்க, அவங்கவுங்களுக்கு கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றது தமிழக மண்ணில் வந்துட்டு அது பேசு பொருளாக இல்லை. அறிஞர் அண்ணா காலத்திலேருந்தே பார்க்கும்பொழுது மத்தியில் யார் இருந்தாலும் மாநிலத்தில் யார் இருந்தாலும் மாநிலத்தோட நலன் யார் காக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறது. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை மோடி வந்து என்ன பேசினாரோ என்ன சொன்னாலும் அது வந்து அவுட் ஆஃப் த சிலபஸ் தான். இந்த தேர்தலை அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடும். மோடி தான் நடுநாயகமா இருக்கிறாரு. மோடி வந்தா மாற்றம் வந்துருன்னு திரு இபிஎஸ் சொல்றாரு. மோடி சொல்றது அவுட் ஆஃப் சிலபஸ் எப்படி ஆகும்? அவர் தானே சிலபஸே முடிவு பண்றாரு. சொல்றேன் சார், அது எப்படி அகாடமிக் கமிட்டி சேர்மனே அவர் தானே சார். மோடி வந்து நடுநாயகம் யார் யாருக்குன்னா அஇஅதிமுகவுக்கும் அமமுக வேணா நடுநாயகமா இருக்கட்டும், மக்களுக்கு வந்து நடுநாயகமா பார்க்க மாட்டாங்க. மக்கள் வந்து எங்களுக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி, முதல்வரோட ஆட்சி பிடிக்குதுன்னா அதை திருப்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. பிடிக்கல அப்படின்னா இது பண்ணுவாங்க. இங்கே சிலபஸே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். தமிழகத்தில் அவர் தான் வந்து இப்போதைக்கு போஸ்டர் பாய். அவரோட ஆட்சிக்கு சான்று நல்லா இருக்கு ஆட்சினா திருப்பி திமுக வெற்றி பெறும். திமுக ஆட்சி மீது மக்களுக்கு கோபம் இருக்குமேனால் ஆட்சி மாற்றம் வரும். இதுதான் சிலபஸ். இதில் மோடி சொல்றது, அமித்ஷா சொல்றது வந்து மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேசு பொருள். நம்ம இது விவாதம் பண்ணுவோம். 3 பாயிண்ட்டை சொல்றாரு. நீங்க வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்றீங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது எடுபடாது. அண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி சென்ட்ரிக் இல்லைன்றீங்க. ஆனா இந்த எலெக்ஷனை ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா மக்கள் பார்ப்பாங்கன்றது உங்க வியூனாலும் அந்த அலையன்ஸ் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னா பியூஷ் கோயலை தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு. ஆமாம், எல்லாரும் அவரை தான் போய் பார்க்குறாங்க. பாரிவேந்தர்லேருந்து நீ ஏசி சண்முகம் வரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட போய் கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுறதை விட பியூஷ் கோயல் தங்கியிருக்கிற இடத்துக்கு போய் சால்வையை போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கரெக்டு. ஸோ அந்த ஃபோக்கஸ் லைட்டு பிஜேபி மேலே விழுது. காந்தம் ஈர்க்கிற காந்தமாக பிஜேபி இருக்கிறது சார். இதில் வெளிப்படுது. காந்தத்தை விட பிஜேபி கிட்ட ஒரு சில துறைகள் இருக்குது. அந்த துறைகள் தான் முக்கியம். அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டேக்ஸு, அது எதை காந்தகமாக்குது, எதை அதை அட்டாக் பண்ணுதுன்றது நம்ம போக பார்க்கணும். ஏன் பியூஷ் கோயல் வந்து போய் பார்க்குறாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள வாய்க்கா தகராறாயிடுச்சு. இன்றைக்கி தானே ஒன்றா 2 பேரும் பேசுகிற மாதிரிலாம் ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து சந்திக்கிற ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. மேபி இனிமேல்ட்டு வரும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் கேட்டிங்க அந்த கெமிஸ்ட்ரி அரித்மெட்டிக்கு, அது ரொம்ப முக்கியம். மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் போடுற அந்த அரித்மெட்டிக்கு கெமிஸ்ட்ரின்றதுக்கு இங்கே எப்பயுமே வந்து இடம் இல்லை, மோடியா லேடியான்றதை தாண்டி. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வானதி சீனிவாசன் என்ன சொன்னாங்க, முதல்வரோட வேட்பாளர் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கிறேன்றாங்க. அதனால் இவர் இன்றைக்கி வந்தார், 1 மணி நேரம் இருந்தார், அதில் 25 நிமிஷம் பேசினார், டாடா பை காட்டிட்டு போனார். நான் இன்றைக்கி நடந்த கூட்டத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, பிரதமர் வந்து காலையில் வரதுக்கு முன்னாடியே தமிழகம் போகிறேன் என்டிஏ கூட்டம்ன்றாரு. காலையிலே வந்து முதல்வர் ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது முதல்வர் வந்து சீரியஸாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து வராரு அப்படின்னும் போது சீஃப் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டரை நான் எதிர்க்கிறேன், அவரோட கொள்கையோ அவரோட கட்சியை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி காலையில் ட்வீட் போகிறாரு. அவரும் வந்தவொடனே சிஎம்ஐ பற்றி பேசுகிறாரு. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை கோடிட்டு காட்டுறாரு. நான் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார் பணம். அந்த பண பற்றாக்குறை என்பது இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். மத்திய அரசு எதுவாக இருந்தாலும் கொடுக்கல. குறிப்பாக பாஜக மீது நிறைய விமர்சனம் இருக்குது. அதையுமே இன்றைக்கி பிரதமர் முதலமைச்சர் போட்டிருக்காரு. அதேமாதிரி திருப்பி பிரதமர் பேசி முடித்த உடனே சிஎம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, களம் என்பது அதிமுக தலைமையில் இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கும் இல்லை திமுக தலைமையில் அதில் அங்கம் வகிக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் உட்பட இந்த 2 டீமுக்குள்ள சீரியஸான பாலிடிக்ஸை அவங்க எடுக்கிறாங்க. இல்லை, ஏடிஎம்கே அப்படித்தான் இருக்கும். ஆளுங்கட்சி எதிர்கட்சியை நோக்கி பாயும், எதிர்கட்சி ஆளுங்கட்சியை நோக்கி பாயும். மற்றவர்கள் இவங்க 2 பேரையும் தங்களுக்கான ஸ்பேஸ்க்கு அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹோல் எபிசோடு என்டிஏவுடைய இன்றைய கூட்டத்தில் ஏடிஎம்கே தன்னுடைய ப்ராமினன்ஸ், பொதுவாக ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற சக்தியை சுற்றி தான் அதை சுற்றி தான் ஆறாக இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதான் பார்ப்பாங்க, அவங்க உடல் மொழி என்னன்னு பார்ப்பாங்க, அவங்க என்ன வியூகத்தை சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஏடிஎம்கே ஒரு பேக் சீட்டுக்கு போய் அவங்களுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் மட்டம் தட்டி பிஜேபி மேலே எழுந்து வர்றது மாதிரி ஒரு தோற்றம் புலப்படுது. அது சரிதானா? இல்லை சார், அது தோற்றம் புலப்படுது, அது சரிதானா? அது சரி அல்ல. தமிழக அரசியலில் பாஜகவை நீங்கள் முன்னிறுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. தமிழக அரசியலில் கருத்து முன்னிறுத்துறாங்களா இல்லையா? இல்லை சார், அது முன்னிறுத்த தான் செய்வாங்க. ஏன்னா 2 அமைச்சர் இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர் இருக்காங்க, பிரதமர் வராங்க. அவங்க கட்சி வளர மாட்டேங்குது. அவங்க கட்சியை வளர்க்கணுன்ற அந்த ஆசை நியாயம். நீங்கள் சொல்லுங்கள், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே கூட்டினதா சொல்கிறாங்க. அது 2 லட்சமோ இல்லை 20,000மோ வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தை கூட்டுற சக்தி வந்து தமிழக பாஜகக்கு இன்றைக்கி இருக்கா? கிடையாது.
பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து போயிருக்கிறாங்க, அஇஅதிமுக 3 நாளா வேலை செய்கிறாங்க. 3 பேர் இன்னைக்கு நோட்டபிள் அப்சன்டீஸ். ஒருத்தர் டாக்டர் ராமதாஸ். இல்லை, டாக்டர் ராமதாஸ் கூட்டணியே வரலீங்களா? அதான் அவர் இல்லை. அவர் வந்து மாம்பழத்தை ஏன் நீங்கள் அங்கே பயன்படுத்தினீங்க, இது வந்து தர்மம் இல்லை, கண்டனத்துக்குரியது, சட்டவிரோதம் அப்படின்னு கண்டிக்கிறார். இன்னொருத்தங்க பிரேமலதா, 3வதா கிருஷ்ணசாமி. கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர் வந்து திமுக இன்னும் எங்களை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல, இன்னும் முறைப்படியான பேச்சுவார்த்தைக்கு அவங்க அழைப்பு காத்திருக்கிறோம், அவங்கள்ட்ட போய் எங்கள் டிமாண்ட் என்ன வேணுன்றதை நாங்கள் பேசுவோம்னு சொல்கிறார். திமுகவுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே பிஜேபி எல்லாத்தையும் அவங்க முன்னுன்னு செய்கிறாங்க. சார், அது நீங்கள் ஏன் இப்படி பார்க்க மாட்டேன்றீங்க? இப்போது 75 சீட்டு வந்து அதிமுக பிஜேபிக்கு கொடுக்குது. அதில் ஒருவேளை அவங்க 40 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 50 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சியெலாம் பேச போகிறோம். கொடுக்க போகிறது 25 சீட்டா 30 சீட்டா, அதில் அவங்க எத்தனை ஜெயிக்க போகிறான்னு தெரில. ஒருவேளை அவங்க 15 சீட்டு ஜெயிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு வேளை மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அன்றைக்கி அந்த வாதம் சரி, அது என்டிஏ கவர்மெண்ட் அவங்க தானே பேசுகிறாங்க. இல்லை நீங்கள் அவங்க பேசுவாங்க. ஏடிஎம்கே உடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடி வலிமையான கூட்டணி அமைப்பதற்கான எல்லா வியூகங்களையும் வகுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வாக்காளர் வந்து இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியா, இதுவா அதுவா, அதுக்குள்ள அதுவா அப்படிலாம் வாக்காளர்கள் போக மாட்டாங்க. வாக்காளரை பொறுத்தவரையிலும் முதல்வர் யாருன்றது தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்படி பார்க்கும்போது போட்டி என்பது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்கும். இதில் வந்து மற்ற விஷயங்கள் வந்து நம்ம பத்திரிகையாளர் என்ற முறையில் அதை டீகோட் பண்ண முயற்சி. பிஜேபியோட டேர்ம்ஸ்ல தான் அலையன்ஸே ஃபைனலைஸ் ஆகுது. அவங்க தான் எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா மக்கள் பிஜேபியை பார்க்கவே மாட்டாங்க. இல்ல, பிஜேபி இயக்குவதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு சார்பு பேசுவாங்க. எம்கேஎஸ் வெர்சஸ் இபிஎஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. அந்த இரட்டை பரிமாணத்துல தான் பார்ப்பாங்கன்றீங்க. இல்ல, கடந்த காலத்துல அப்படிதானே இருந்திருக்கு. கடந்த காலம், இந்த காலத்து அதே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். அதே சிலபஸ் கண்டினியூ ஆகுதா இல்ல மாற போகுதா? 21 தேர்தல்ல ஒரே ஒரு குறுக்கீடு. சொல்லுங்க சபீர். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த ஷோ இருக்கு இல்லையா, என்டிஏ உடைய இந்த ஷோ பிரதமரை முன்னிறுத்தி பிஜேபியை முன்னிறுத்தி இந்த ஒட்டுமொத்த தமிழக அரசியல்ல பிஜேபி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துருச்சு, பிஜேபியால ஒரு அம்பர்லா அலையன்ஸை கிரியேட் பண்ண முடியும், பிஜேபி தான் இதற்கு பின்னணியிலிருந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவங்களுடைய அரசியல் கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க சகோதரர்களா வந்து மேடையில உட்கார்றாங்க, பாருங்க. அது வந்து ஏடிஎம்கேக்கு நல்லதல்ல. அது ஏடிஎம்கேக்கு நல்லதல்ல தான் பிஜேபி கூட்டணி. அதனால தான் முதலமைச்சர் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்றாரு. களத்துல நயனார் முதலமைச்சர் ஒண்ணா வருது அப்படின்றது. ஒரு நிமிஷம் கோட்டி, மகாராஷ்டிரால இதே மாதிரி தான் ஒரு அலையன்ஸ் பிக்கப் பண்ணாங்க. மகாராஷ்டிரத்துல அவங்க ஆண்ட கட்சி சார், பவர்ல இருக்காங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வரலையும் ஷேக்நாத் சிண்டேன்னு ஒருத்தர் முதலமைச்சரா இருந்தாரு. தேர்தல் அப்பவும் அவரை காட்டினாங்க. அவர் தான் இந்த 5000 ரூபாய் பெண்களுக்கு தர்றது அப்படிலாம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் விட்டாங்க. அதுக்கு நிறைய காசும் கொடுத்தாங்க. அவங்க கூட்டணியும் பிஜேபி தான் உருவாக்குச்சு. அஜித் பவாரை கொண்டு வந்தாங்க, இவரை கொண்டு வந்தாங்க. கடைசியா ஆட்சி கவர்மெண்ட் வந்த உடனே ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சார் நீங்க யதார்த்தத்துக்கு வாங்க. இப்போ இது மகாராஷ்டிரத்துக்கு தேர்தல் நடக்குதா ஒண்ணு. ரெண்டாவது, சரி இப்ப ஏக்நாத் சிண்டேவா யார் வருவா போல அப்படி நீங்க பேசுறீங்கன்னா பேசலாம். ஏக்நாத் சிண்டே யாருன்னா இருக்கிறாங்க. ஏக்நாத் சிண்டேவை முடிச்சிட்டாங்க. சரி, இங்க யார் ஏக்நாத் சிண்டே முடிச்சு கட்டாங்க. இல்ல, இங்க யார் ஏக்நாத் சிண்டே? ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.